மக்கள்கிட்ட போய் நாங்கள் வந்து தேர்தல் ஆணையம் தான் செய்யணும்னு சொன்னால் மக்களுடைய கோபம் வந்து யார் மீது திரும்பும்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல உங்களுக்கு. பேருந்து நிலையங்கள் மட்டும் இல்லை. இந்த கேள்வி எப்போ எழுப்பப்பட்டுச்சு? நீங்கள் வந்து வேண்டுமென்றே எழுப்பப்பட்டதா? இது வந்து முன்னாடியே முன்கூட்டியே எழுப்பப்படலை. அதிகமான வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குங்கிறதுனால ஆட்சி மாற்றம் ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இப்போ வந்திருக்கு. ஆனால் அது அந்தளவுக்கு சாத்தியம் இல்லைன்னு தான் தோணுது. வாக்காளர்கள் வந்து ஓட்டளிக்க தவறி விடுவதற்கான காரணத்தை இந்த தேர்தல் ஆணையமும் அரசும் செஞ்சுருக்காரு. அப்போது நீங்கள் வந்து இப்போவே உங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு முன்னாடி தான் இந்த மாதிரியான சால்ஜா போர்டு சொல்லுவாங்க. முதல்ல கொடுக்க முயன்ற அவர் மருத்துவர் ராமதாஸுடைய இது வந்து அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணலை. சோதனை மேலே சோதனை யாருக்கு தான் வேதனை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க இன்ஸ்டாவில் அவங்க வந்து போடுறாங்க ஓட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அதனுடைய பின்புலத்தில் அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லுங்கிற விஜயோட பாடல் ஓடுது. அப்போது இது வந்து எந்த ஒரு சமிக்ஞையை சொல்லுகிறது? விஜய் வந்து அவருடைய கேரக்டரை வந்து என்னதான் பழுதுபடுத்தியிருந்தா கூட, அவர் வந்து மனைவிக்கு கடன் கொடுத்தேன், அப்பாவுக்கு கடன் கொடுத்தேன்னு சொல்லியிருந்தாலும் கூட அவருக்கான செல்வாக்கு ஒரு அளவு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த தேர்தல் நிரூபிச்சிருக்கு. அதிமுகவுக்கு மட்டும்தான் வந்து 2ஆம் இடத்துல வந்து 3ஆம் இடத்துலேருந்து தள்ளுவாரா? திமுக கூட்டணிக்கு அந்த மாதிரி சோதனை? திமுக கூட்டணி ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் வந்து முன்னால் தான் இருக்குது. பழைய கட்சிகள் அதிமுக திமுக இல்லாத 3வது அணிக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. ஒரு அறிகுறி. ஆமாம், அதை அவங்க புரிஞ்சுக்க தான் வேணும், ஆளுங்கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பாக நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல், அதனை ஒட்டிய பல்வேறு நிகழ்வுகள் குறித்து நம்மிடையே பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறுவதற்கு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், ஜனநாயக ஆர்வலர் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உச்சத்தை தொட்ட வாக்குப்பதிவு ஒரு பெருமை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்த அளவுக்கு வாழ்க்கை தரம், மக்களுடைய வாழ்க்கை தரமும் வந்து உயர்ந்திருக்கா என்ன, அந்த கேள்வியும் வந்து முன்வைக்கப்படுகிறது. இது தேர்தல் ஆணையத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் கூட இந்த அளவுக்கு வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்ததற்கு ஒவ்வொருத்தரும் வந்து பெருமைப்படுகிற ஒரு விஷயமும் இருக்குது. அதே நேரத்தில் இன்னமும் வந்து வாழ்க்கை தரத்தில் இன்னும் எட்ட முடியாத உயரத்தில், செல்ல முடியாத திசையில் மக்களுடைய வாழ்வியலும் இருக்கின்றது என்ற அந்த ஒரு பேச்சும் வந்து நிலவிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த வாக்கு சதவீதம் வந்து பெரிய அளவுக்கு உயர்ந்ததாக சொல்கிறோமே தவிர, ஆனால் நீங்கள் எடுத்தது வந்து எஸ்ஐஆரில் 91 லட்சம் பேர் எடுத்தாச்சு. மறுபடியும் சேர்த்தது ஒரு 10 லட்சம் பேர் சேர்த்துருக்கோம். ஆனால் இதன் அடிப்படையில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 100 பேர் இருக்கோம்னு வச்சுக்குவோம். அதில் வந்து 60 பேர் வாக்களிச்சிருந்தா 60% சொல்லுவோம். ஆனால் இப்போது 100% பேர் இல்லை, அதை வந்து குறைச்சிட்டிங்க. குறைச்ச பிறகு 80 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் 60 பேர் வாக்களித்தா உங்களுக்கு 85% வரத்தான் செய்யும். அவ்வளோதானே தவிர கொஞ்சம் கூடுதலாக இளைஞர்களுடைய வாக்கு அதிகமாக இருக்குது. அவ்வளோதானே தவிர இது வந்து பெரிய அளவில் இது வந்து இப்போ இதே நேரத்தில் மேற்கு வங்கத்தில் நேற்று நடந்த, அதாவது அண்மையில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 92% அங்கே பதிவாயிருக்கு. அங்கே வந்து புதியவர்கள் யாருமே இல்லை. ஏற்கனவே இருக்க பிஜேபி தான், ஏற்கனவே இருக்க திரிணாமுல் காங்கிரஸ் தான், கம்யூனிஸ்ட் தான், காங்கிரஸ் தான் நிற்குது. ஆனால் இங்கே மட்டும் விஜய் வந்துட்டதுனால தான் ஒரு பெரிய ஹைப் வந்துட்ட மாதிரி ஒரு பேசுகிறது வந்து அவ்வளோ நியாயமாக இருக்கிற தோணலைன்னு சொல்கிறேன். இல்லை நம்ம அந்த புதிய வரவு அதையும் நம்ம வந்து புறந்தள்ள முடியாது, அதை குறைத்து மதிப்பிட முடியாது. அந்த இளைஞர்களுடைய வாக்குகள் என்பது எந்த கட்சிக்கு போயிருக்குங்கிற பல்வேறு விதமான யூகங்கள் இருக்குது. இப்போ வந்து உங்கள் பார்வைக்கு நான் வரேன், இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வந்து இந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு வாக்கு சதவீதத்தில். அது மாற்றுக்கிறது இல்லை. இதில் என்ன கூடுதல் விஷயம்னா, வழக்கத்துக்கு மாறாக ஆண்களை விட பெண்களில் வந்து அதிக அளவு வாக்களிச்சிருக்காங்க. ஆமாம். ஏன்னா 2021 ஏன் அந்த அளவுக்கு இல்லைன்னா கொரோனா காலமாக இருந்தது, கோவிட் அந்த மாதிரி இருந்தது, கொரோனா காலம் இருந்தது. இன்னொன்று ஏன் இந்த முறை பெண்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குன்னு சொன்னால், அவங்களுக்கான நலத்திட்டங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1000 ரூபாய் உதவித்தொகை, அதுபோக மகளிருக்கான விடியல் பயணம், பேருந்து, அப்புறம் அது தவிர தமிழ் புதல்வன் திட்டம், முதல்வன் திட்டம். ஆக இது மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து பெண்களுக்கானதாக மாறி இருக்குது. இதில் அதெல்லாம் கூட அவர்களுக்கான ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் 8000 ரூபாய்
அதாவது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எது வேணால் வாங்கிக்கிங்க. அதை வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் நீங்கள் வாங்கிட்டு அந்த ரூ. 8,000 அளவுக்கு நீங்கள் வாங்கின பிறகு மிச்ச காசு தான் நீங்க கொடுத்தா போதும். அந்த ரூ. 8,000 வந்து கணக்கில் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று. இதே போல கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அதிமுகவும் கொடுத்துருக்கு, விஜயும் கொடுத்துருக்காரு. அதுதான் சொல்ல வரேன். நம்ம அதையும் பார்க்கணும். இல்லை, அதுதான் எல்லாமே பெண்களுக்கானதாக சொல்கிறேன். அதனால் பெண்களுக்கானதாக இருந்ததால் பெண்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ இது 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 இன்னொரு ஒரு கம்பேரிசன் பண்ணலாம். 1967 அதில் வந்து இதே மாதிரியான ஒரு வாக்கு சதவீதம் வந்தது. அதான் புதிய தலைமை திமுக வந்து அண்ணா தலைமையில் பதவியேற்கும்போது 67% மேலே இருந்தது. அதுக்கடுத்து 91ல் இதே மாதிரி ஒரு 68% மேலே இருந்தது. 2011 அது மாரி கூடி இருக்கு. ஆனால் அப்பதான் வந்து 40 லட்சம் வாக்குகளை வந்து பதிவு. ஆமாம், ஆனால் மக்கள் தொகை மக்கள் தொகை அதிகமாக அதற்கான சூழல் மாறி இருக்கு. ஆனால் இப்போது இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு இது கூடுனதுனால இதனால வந்து நம்ம ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு வழி இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிகமான வாக்கு சதவீதம் இருந்தபோது கூட ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சியே திரும்பி ரீட்டைன் ஆயிருக்கு. அதிமுகவே வந்து 2011 அடுத்து 2016 ரீட்டைன் ஆனாங்க. 2016 சார், 2016 2006 போல் விஜயகாந்த் வந்து வரல. ஆனால் விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணி இருந்ததுனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான நம்பிக்கை தன்மை வந்து இல்லாமல் போயிடுச்சு மக்கள் நல கூட்டணி மேலே. அதனால வந்து இப்போ அதிமுக அணிக்கு இது கூடுதல் எந்த ஒரு காரணமும் சொல்லியிருக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு 1977 முதல் முறையாக சந்திக்கும் போது அதிகமான வாக்கு சதவீதம் இருந்தது. அதுக்கடுத்து 87 வரைக்குமே தொடர்ச்சியாக அடுத்தடுத்த அவர் வந்தார், வெற்றி பெற்ற முடிஞ்சு. அதனால அதிகமான நாடாளுமன்ற தேர்தலில் தோற்று போனார். அது வேற, நாடாளுமன்றத்தில் பேசவே இல்லை, நம்ம சட்டப்பேரவை தான் பேசுகிறோம். இதில் வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் கூட ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருந்த ஒரு கட்சி ரிட்டைன் ஆகிருக்கு. அதனால் இது வந்து புதுசாக வந்து இந்த அதிகமான வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குங்கிறதுனால ஆட்சி மாற்றம் ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இப்போ வந்திருக்கு. ஆனால் அது அந்தளவுக்கு சாத்தியமில்லைன்னு தான் தோணுது. ஏன்னா 234 தொகுதிகளையும் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வந்து சுற்றுப்பயணம் செய்த வரைக்கும் தாவேகாவினர் வந்து அதிகமான அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதிமுகவுக்கு ஈக்குவலாக அந்த கட்சியினரும் முகம் தெரியாதவர்களாக இருந்தால் கூட பூத் கமிட்டியில் உட்காந்துருந்தாங்க, நிறைய பேரை அழைச்சிட்டு வந்தாங்க, நிறைய பண்ணாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது முதல் தலைமுறை இளைஞர்கள் வாக்களிச்சிருக்காங்க, அதில் இது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ ஒரு 100% இருக்காங்க மக்கள்னா அதில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் 20% வச்சுப்போம். அதுக்கு மிச்சம் இருக்க 80%த்தில் ஒரு முதியவர்கள் ஒரு 20% கழிச்சு விட்டுருங்க. மிச்சம் இருக்கவங்க எல்லாருமே நடுநிலை வாக்காளர்கள், இல்லை அதிமுகவை சார்ந்தவர்கள் இப்படி இருப்பாங்க. ஆனால் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மட்டுமே தான் தாவேகாவுக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பிடவும் முடியாது. ஏன்னா எல்லா கட்சியிலையுமே இருந்தாங்க. ஆனால் இந்த முறை ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருந்தது. அதனால் அதை நம்ம வந்து வேறு மாதிரி பார்க்குறோம் அதை. ஆனால் வெற்றி வாய்ப்பு பொறுத்தவரை இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அதாவது ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் வாக்குங்க என்பது அந்த வாக்குகளை வந்து தக்க வைக்கக்கூடிய இடத்துல தக்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், நிச்சயமா. ஏன்னா திமுக அந்த வகையில் சோட போயிடல, அதிமுகவும் சோட போயிடல, நிறைய இடத்துல நிறைய பண்ணாங்க. ஏன்னா புதிய கட்சிகள் வரும்போது தான் வந்து இப்படி எடுத்துக்கலாமா நீங்கள் சொல்கிற விஷயத்தை? நீங்கள் சொல்கிறது வந்து நான் வந்து ஒரு கேள்வி எடுக்கிறேன். அதாவது திமுகவில் இருக்கிற இளைஞர்கள் வாக்கு, அது திமுகவாக இருக்கட்டும், அதை விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், கூட்டணி இருக்கிற ஒவ்வொரு கட்சியினுடைய இளைஞர்களுடைய வாக்குகளை ஒவ்வொரு கட்சியிலும் தக்க வச்சுட்டு இருக்காங்க. அதேமாரி அதிமுக இருக்கிற அதிமுக, பாமக, அது பாஜக, தமாக உள்ளிட்ட கட்சிகளை வந்து அவங்களுடைய இளைய சக்திகள் வாக்குகளையும் அவங்க வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த இளைஞர்களுடைய வாக்கும் யாருடைய வாக்கும் வெளியே போகலன்னு சொல்கிறேன். இல்லை, இதில் வந்து ஒரு சில மைக்ரோ லெவலில் கூட போகலையா விஜய்க்கு? அதுதான் சொல்கிறேன். விஜய்க்கு போனது வந்து புதிய தலைமுறை வாக்காளர்கள், புதிதாக வந்தார்கள் இல்லையா, அவங்க வந்திருக்காங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் கொஞ்சம் சிலர் வந்தாங்க உள்ள. ஆனால் விஜய்க்காக ஒரு இளைய தலைமுறையினர் வந்து வந்திருக்காங்கிறது மாற்றுக்கிறது இல்லை. அதான் ஒரு 15% சொல்கிறோம்ல. இல்லை சார், இப்போ இதே வந்து நீங்கள் என்ன பேசுனீங்க, ஒரு மாதத்துக்கு முன்பு நீங்கள் என்ன பேசுனீங்கன்னா விஜய் வந்து ஒவ்வொரு கட்சியிலேருந்து வாக்குகளை பிரிக்கிறாரு. அந்த பேச்சு வந்து எல்லா இடத்துலையும் பேசப்பட்டது. இல்லை, நடுநிலை வாக்காளர்கள் தான் சொல்கிறேன். அதாவது 15% இப்படி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 3 பிரிவை வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இதில் இருக்க ரெகுலர் வாக்காளர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கான ஸ்டாண்டர்டான வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அந்த இளைஞர்கள் மாறல. ஆனால் புதிய தலைமுறையில் வந்து புதிய தலைமுறையினர் வந்தாங்க இல்லையா, இப்போ விஜய்க்காக வந்தாங்க இல்லையா, ரசிகர்கள் வந்து எப்படி வாக்காளர்களாக மாறினாங்களோ அவங்க வந்து ஒரு 15% இருக்காங்க.
அந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ 15% மட்டும் தான் வருமா? அதுக்கு மேலே வராதா? அதுலேருந்து 15%ங்கிறதே வந்து அதிகம். ஒரு சில இடங்கள்ல அது இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக, அதாவது வாக்கு சதவீதம் உயர்ந்து இருக்கிறதுனால பல பேர் என்ன சொல்றாங்க, அவர் 15லேருந்து 25 வரைக்கும் போவாரு. இல்லை அதை வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறதுனா எப்படி சொல்றேன்னா, அதான் சொல்றேன், எஸ்ஐஆரில் வந்து யார் நீக்கப்பட்டார்களோ அவர்களைத்தான் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதனால இப்போ கடைசி நிமிஷத்தில் ஒரு 7 லட்சம் பேர் மேற்குவங்கத்தில் சேர்த்தாங்க. அதுக்கே வந்து மம்தா அவர்கள் வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அந்த 7 லட்சம் வாக்காளர்கள் யாருக்கு சாதகமானவர்கள் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த 7 லட்சம் வாக்காளர்கள் அது அதிகமானதுனால இப்போ அவங்க 92.69% அங்கே வந்திருக்கு, நம்மளை விட அதிகமாக மேற்குவங்கத்தில். அப்போ 7% கூடுதல். ஆமாம், அப்போ அதுவே பெரிய விஷயந்தான். ஆனால் இங்கேயுமே அதை சொல்கிறோம், எஸ்ஐஆர்னால வந்த இந்த ஹைப்பு தானே தவிர இயல்பாக வந்து மக்கள்கிட்ட வரல. ஓரளவு இது புதிய கட்சி வந்ததுனால மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஆனால் வந்திருக்கலாம். ஆனால் 15%லேருந்து 20% வரைக்கும் 20% நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா, அது எங்கன்னா கொங்கு மண்டலத்தில் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா அங்கே வந்து அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா அதிமுக ஓட்டை தான் வந்து இது பெரும்பாலும் விஜய் அவர்கள் பிரிக்கிறார்கள் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே எம்ஜிஆருடைய வாரிசு மாதிரி தான் தன்னை காமிச்சிக்கிட்டே வந்தார். எந்த இடத்துலையுமே கலைஞரையோ இல்லை அண்ணாவை பற்றி கூட பெருசாக பேசலை. ஆனால் எம்ஜிஆரை வந்து தன்னுடைய முகமனாக, தன்னுடைய ஆசான் மாதிரி காமிச்சிக்கிட்டே, நான் தான் அந்த வழி வந்தவர் தான், எனக்கு ஜெயலலிதாவையும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிவிட்டு அதிமுக ஓட்டர்ஸ் தான் இவங்களுக்கான பகடைக்காயாகவே பார்க்கப்பட்டுச்சு. அதனால் கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் அதிகமாக வந்து இப்போ கடைசியாக பார்த்தோன்னா நம்ம மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் எங்கெங்கெல்லாம் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி. அந்த கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு, தென் மண்டலத்தில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. தென் மண்டலம் எப்போயுமே ஆரம்பத்துலேருந்தே எப்போயும் இருந்த மாதிரி இன்றைக்கி இந்த முறையும் பெரிய அளவில் அதிக அளவில் எல்லாம் பண்ணிடல. ஒரு கூடுதலாக ஒரு 4% அதிகமாக இருக்குது, அவ்வளோதானே தவிர அதிகமான அளவுக்கு இல்லை. ஏன் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வட தமிழகம், மேற்கு மாவட்டங்கள், அதே மாதிரி காவிரி பாசன மாவட்டங்கள், சென்னை வழக்கத்தை விட பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் உயரும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இங்கெல்லாம் வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்து புதிய வந்து ஒரு பாதை, ஒரு புதிய ஒரு வெளிச்சம் இதெல்லாம் தென்படுற பொழுது ஜனநாயகத்துக்கு, தென் மாவட்டங்கள் மட்டும் ஏன் அந்த வழக்கத்தை மீறி 4% மட்டும்தான் அதிகரிச்சிருக்கு, அதை தாண்டி ஒன்றும் அதிக அளவாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா, இப்போ 22ஆம் தேதி இங்கேருந்து கிளம்பி போனாங்கல்ல சென்னையிலேருந்து, அதே மாதிரி வந்து பொள்ளாச்சி பேருந்து நிலையத்திலேருந்து, கோயம்புத்தூர் சிங்கானூர் பேருந்து நிலையத்திலேருந்து, திருச்சி மத்திய பேருந்து நிலையம், சத்தியம்பேருந்து நிலையம், பஞ்சப்பூர் பேருந்து நிலையம், அதே போல் சேலம், நிறைய போக்குவரத்து, ஈரோடு, அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் தொழில் சார்ந்த சிவகாசி உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள்லேருந்து கிளம்பி வாக்களிக்க சென்றவர்களை, அதாவது அங்கே வந்து போக்குவரத்து வசதி மிக 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 குறைவாக அந்த ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு பல இடங்களில், நான் சொன்ன பல இடங்களில் ஒவ்வொருத்தரும் வாக்காளர்களும் நாங்கள் எப்போ போய் ஊர் சேர்றது, எப்போ போய் நாங்கள் வந்து ஓட்டு போடுறது என்ற குரல் ஒலிப்பதற்கு இது வந்து இந்த நேரத்தில் அது அவசியம். ஏன்னா ஒவ்வொரு பண்டிகை காலத்துலையும் பார்த்தீங்கன்னா தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், கூடுதல் பேருந்தில் இயக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அரசு இருந்தது, எல்லாமே இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கலாமே. இல்லை நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் இதுக்கு முன்னாடி 1967லேருந்து நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன் தான். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேர்தல் காலத்திற்காக தனியாக வந்து எக்ஸ்ட்ரா கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படலை ஒரு கட்டத்தில். இன்னொன்று, இந்த தேவை ஏற்படணும்னா கூட தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணுமே தவிர அரசு ஏற்பாடு பண்ண முடியாது. இல்லை சார், தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து அரசாங்க அதிகாரிகளும் வந்து பணியாற்ற வேண்டிய கடமை இருக்குல்ல. ஆமாம், அந்த கோரிக்கை வந்து ஏற்கப்பட முடியாது. உங்களுக்கு வந்து மக்கள் என்பது எல்லாத்தையுமே பொதுவானவர்கள் தான். ஏன்னா நம்ம தேர்தல் ஆணையத்தின் மீது பழியை போட்டு நம்ம ஒதுங்கி கொள்ளும்போது என்பது அது வந்து மக்கள் வந்து அவளை எளிதாக கடந்து மக்கள்கிட்ட போய் நாங்கள் வந்து தேர்தல் ஆணையம் தான் செய்யணும்னு சொன்னால் மக்களுடைய கோபம் வந்து யார் மீது திரும்பும்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல உங்களுக்கு. இப்போ பேருந்து நிலையங்கள் மட்டும் இல்லை, இந்த கேள்வி எப்போ எழுப்பப்பட்டுச்சு? இல்லை வந்து வேண்டுமென்றே எழுப்பப்பட்டதாக இது வந்து முன்னாடியே முன்கூட்டியே எழுப்பப்படலை. வந்து அன்னைக்கு தான் 22ஆம் தேதி மாலையிலிருந்து அது எழுப்பப்பட்டு வருது. ஆமா, அப்பதான் சொன்னா உடனடியாக வந்து அதற்கான ஏற்பாடுகளை இது போல வந்து திரளுவாங்க, இது போல வந்து நடப்பாங்க, இது போல கூட்டம் வரும் என்பதை முன்பே கணிக்க வந்து தவறிவிட்டதா தேர்தல் ஆணையம்? யாரும் கவனிக்கல. அதாவது இப்போ ஒரு கடத்துல வந்து கரூர் விவகாரத்திலே வச்சுக்கங்களேன், இப்போ இந்த இடத்துல இவ்வளவுதான் கூடுவாங்கன்னு நம்ம நம்புறோம்ல, ஒரு மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல. இப்பதான் நீங்க வந்து பாயிண்ட் அதுதான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து நமக்கு உதாரணம் இல்லையா? இந்த ஐடியாலஜிக்குள்ள ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கு. என்ன கரூர் விஷயம் இதுக்கு முன்னாடி, இதுக்கு பிறகாவது நம்ம நெரிசல் மிகுந்த இடங்கள்ல நெரிசல் சார்ந்து வந்து கூட்டம் கூடுற இடங்கள் கோரிக்கையை வைக்கிறவங்க நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி 21ஆம் தேதியோ 20ஆம் தேதியோ வைத்திருக்கலாமே, ஏன் வைக்கல? ஏன் அந்த கடைசி காலகட்டத்தில் நீங்கள் வந்து அதை ஏன் கோரிக்கையாக வைக்கிறீங்க? யார் வச்சாங்க இதை?
அப்படியே வச்சா கூட விஜய் கட்சியை சார்ந்தவங்க பயணிகள் தான் தான் வச்சாங்க. வைக்கிறாங்க. பயணிகள் விஜய் தான் கட்சியை சார்ந்தவங்க தான் வச்சாங்க எடுத்தோடனே. இல்ல சார், அவங்க விஜய்ங்கிறத விடுங்க. அவர் என்ன சொன்னாரு, அவர் வந்து பயணிகள் தான் இல்ல மொத்தம். பயணிகள் சொன்னது தான் சொல்ல வரேன். அதை வந்து நீங்க இந்த கோரிக்கையை வந்து முன்கூட்டியே எடுத்துட்டு போயிருக்கலாம். அரசுக்கோ இல்ல எல்லாம் தெரிவிச்சிருக்கலாம். இது பின்னாடி வந்து ஏன் பண்ணல, ஏன் செய்யல, ஏன் இப்ப டிசம்பர் 6 விவகாரத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா டிசம்பர் 6க்கு பாபர் மசூதி இடிக்கும்போது செய்யல. எல்லாமே நம்ம வந்து இல்ல 2வது நாள் தான் செய்வோம். 2வது நாள் தான் நம்ம இது முடிவு பண்ணுவோம். சார், அதாவது இது தேர்தல், அது முன்பிருந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிற ஒரு அதுதான் வழக்கமான சொல்ல கடைபிடிக்கப்பட்டு அதுக்கு வரல. நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. இல்ல அதாவது ஒரு விஷயம் நடந்த பிறகு அதே நாள்ல நம்ம கடைபிடிக்கிறது வேற, இது முன்கூட்டியே செயல்படுவது என்பது வேற. இப்போ நீங்கள் முன்கூட்டியே செயல்படுவதற்கு இந்த அரசியல் கட்சிகள் பேசுபவர்கள் எல்லாருமே வந்து ஏன் அதை எடுத்துகிட்டு வந்து முன்வைக்கலை அப்படிங்கிறதான். விஜய் வந்து என்ன சொல்கிறார், கூடுதலாக எங்கள் மக்கள் வந்து சேர முடியல எல்லா ஊருக்கும், அதனால் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்குறாரு. 6 மணிக்கு மேலே நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்கிறார். அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி தேர்தல் பொதுவா வந்து இந்த 2 மணி நேரம் கூடுதலா இருந்திருந்தா இந்த 90 விழுக்காடுக்கு மேல வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குமா? அந்த ஒரு கேள்வியும் வந்து கேட்கப்படுகிறது. ஆமாம், இதுவரைக்கும் இல்லாத ஒன்றை வந்து புதுசாக செஞ்சிட முடியாதுங்கிறதான் தேர்தல் ஆணையம் சொல்லுது. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா 6 மணிக்கு மேலே இது வரைக்கும் வழக்கத்தில் இல்லை, நீங்கள் புதுசாக வந்து 6 மணிக்கு மேலே 2 மணி நேரம் கூடுதலாக கேட்குறீங்க. ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து நினைவூட்ட விரும்புகிறேன். திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மங்களம்புதூர், அங்கே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா திமுன்னு அந்த வாக்குச்சாவடியில் மக்கள் குஞ்சிட்டாங்க. ஆனால் வந்து எல்லாரும் டோக்கன் கொடுத்தாச்சு. முடிச்சுட்டு வெளில போகிறப்ப மணி வந்து 8, 9. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே விக்கிரவாண்டி பக்கத்தில் இங்கே ஒரு ஊர் தென்னம்மாதேவின்னு ஒரு ஊர், அந்த வாக்குச்சாவடியில் பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து மக்கள் வந்து 6 மணிக்கு ஆனாச்சுங்கன்னா இந்த 2 வாக்குச்சாவடிலையும் விவசாயிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தான் விவசாயிகள் முடிச்சுட்டு வராங்க. நான் சொல்ல வரல, நீங்கள் வந்து நான் மறுக்கலை. நான் சொல்கிறேன்னா ஆட்கள் வந்துட்டா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் டோக்கன் கொடுத்து நீங்கள் 9 மணி வரை 10 மணி வரை கூட பண்ணலாம். ஆனால் வராத ஒருத்தருக்காக நீங்கள் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அவங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா 6 மணிக்கு நீங்கள் வந்து நான் க்ளோஸ் பண்ணும்போது வெளியே ஆட்கள் இருந்தாங்களா, இருக்கிறாங்கன்னா டோக்கன் கொடுத்து நம்ம உள்ளே வந்து ஓட்டு போட சொல்லலாம். 9 மணி ஆகட்டும் பரவாயில்ல, அத்தனை பேர் எல்லா மக்களும் ஓட்டு போடலாம். ஆனால் வராத ஒரு மக்களுக்காக நாங்கள் முன்னாடியே காத்திருக்க முடியாது 2 மணி நேரத்தான்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க சார், அது சிங்காநல்லூர்லேருந்து நாங்கள் வந்து மேலே மால்பாறை போகிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. நான் 10, 12 மணி நேரம் மேலே ஆகுது. அதே போல் பார்த்து திருச்சியிலேருந்து நாங்கள் கும்பகோணம் போய் சேர்றதுக்கு, மாயாரம் போய் சேர்றதுக்கு 4 மணிக்கு நாங்கள் பஸ் ஏறணும். நாங்கள் போய் சேர்றது பார்த்தீங்கன்னா விடிய காலையில் போய் சேர்றோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே கிளாம்பாக்கத்துலேருந்து திண்டிவனம், மேல்மருவத்தூர், விழுப்புரம் போய் சேர்றதுக்கு 2 மணி நேரத்தில் போக வேண்டியது 12 மணி நேரம் கடந்து போகிறாங்க. ஏன்னா அதே போல் சேலத்துலேருந்து போகிற வாக்காளர் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போகிற வாக்காளர்கள் பட்ட இதுக்கு ரொம்ப வந்து அவங்களுக்கு சொல்ல வச்ச அப்படி ஒரு நெருக்கடி அவங்களுக்கு. இல்லை, பொதுவாக கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பிறகு 2வது வந்து அதை வந்து ப்ரொபகண்டா பண்ணுறது, பெருசாக பேசுகிறதுங்கிறது முன்கூட்டியே அதை ஏன் செயல்படுத்தலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். அதில் முன்னாடி ஏன் அரசுக்கு தெரிவிக்கலை, இல்லை ஏன் தேர்தல் ஆணையம் எடுக்கலை அப்படிங்கிறல இதில் அரசோ அது கூடுதல் பொறுப்பு அனைவரும் சேர்ந்து இனிமேல் வராத அளவுக்கு தடுக்கணும். அவ்வளோதான், அதுதான் சொல்ல வரோம். அதுதான் வந்து இதுவரைக்கும் ஆனதுக்கு அதுக்கு வந்து இப்போ விஜய் என்ன சொல்கிறார், அவருடைய குற்றச்சாட்டு என்னென்னா எங்களுக்கு பேருந்துகளில் எங்களுடைய மக்கள் வந்து எங்களுடைய வாக்காளர்கள் வந்து ஓட்டளிக்க தவறி விடுவதற்கான காரணத்தை இந்த தேர்தல் ஆணையமும் அரசும் செஞ்சிச்சுன்னு சொல்கிறார். அப்போது நீங்கள் வந்து இப்போவே உங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு முன்னாடி தான் இந்த மாதிரியான சால்ஜாப்புகள் சொல்லுவாங்க. முதல்ல கலைஞர் கருணாநிதியோ இல்லை முன்னாடி இருந்த அரசியல்வாதிகளோ என்ன சொல்லுவாங்கன்னா ஆரம்பத்திலே ஒரு சப்போர்ட்டுக்கு சொல்லிடுவாங்க, இந்த வாக்கு சதவீதம் சரியா இல்லை, எங்களுக்கு வந்து இந்த சில வாக்குச்சாவடிகள் இப்படிலாம் முறைகேட்டு இருந்துச்சு, இவங்க வந்து இது மாதிரி பண்ணாங்க, சில சாக்குப்போக்கு சொல்லி நாங்கள் வந்து தோல்வியை நாங்கள் தயாராக ஏற்றுக்கொள்கிறோங்கிற மாதிரியான ஒரு அஜெண்டா தான் அது. இப்போது தனக்கு முன்னாடியே வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணதுனால நாளைக்கு நான் தோத்தா கூட இப்படி தான் ஆகும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு முன்னேற்பாடாக விஜய் சொல்கிறாரா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்குதுல்ல. இப்போ நீங்கள் தென் மாவட்டங்களில் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, இப்போதும் அப்படி தான் இருக்குது, அது நீங்கள் சொன்னீங்க. ஆனால் என்ன பெரும்பாலான வாக்காளர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்து நாங்கள் போய் சேர்றதுக்கே வந்து பல மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இந்த கடைக்கோடியிலேருந்து அந்த கடைக்கோடிக்கு போய் குமரிக்கு போய் சேர்றதுக்கு நீண்ட நெடிய நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் திருச்சியை தாண்டதே பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1 மணிக்கு 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப நாங்கள் போகிறதுக்குள்ள பல இடங்கள் எங்களால் வாக்கு முதல் நாளே கிளம்பியிருக்கணும். அப்போ அதுக்கான முன்னேற்பாடுகள் செய்யாத போது அதுக்கு அரசு என்ன செய்ய முடியும்? அதுக்கு நீங்கள் வந்து அதுக்கான கோரிக்கையில் முன்னாடியே வச்சிருக்கணும்னு தான் சொல்கிறோம். இது வந்து திரும்ப பேசுறதுல வந்து அதில் ஒன்றுமே இல்லை சார். அதை தாண்டி
இப்போ இந்த ஓட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இந்த இது இந்த அடிப்படையில வந்து நம்ம அதிகமான வாக்கு சதவீதத்தில இதற்கான வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு இதுல. இதுக்குள்ள போனோம்னா. இப்போ வந்து விஜய் வந்து அவர் மேல சங்கீதா விவகாரம்லாம் இருந்தா கூட, அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. ஒரு ம ம மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு இத மறுக்க முடியாத மாரி நிறைய இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது. அதே நேரத்தில எம்ஜிஆருக்கு எப்படி ஜெயலலிதா கூட இருந்தாங்களோ, அது மாரியான ஒரு கம்பேரிசன் சொல்லிக்கிட்டே வர்ற மாரியே, த்ரிஷா அவர்கள் வந்து வோட் பண்ண வரும்போது மிகப்பெரிய அளவுல அவங்க கூடவே ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. அப்போ வந்து நீங்க எல்லாரும் வோட் போடுங்கன்னு பொதுவான வார்த்தைகள சொல்லிட்டு, வெளிய வந்து அவங்க இன்ஸ்டால அவங்க வந்து போடுறாங்க, வோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பின்னாடி வந்து அதனுடைய பின்புலத்தில அர்ஜுனர் வில்லு, ஹரிச்சந்திரன் சொல்லுங்கிற விஜயோட பாடல் ஓடுது. அப்போ இது இது வந்து எந்த ஒரு சமிக்ஞையை சொல்லுகிறது? அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்க தயாராகிறாரா? அப்படி இத வந்து அதை மறுக்கவும் இல்ல. இல்ல எந்த வகையிலயும் ஒரு மாரியான ஒரு இதுவரைக்கும் பேசப்பட்டது எல்லாமே எஸ் அப்படிங்கிற சொல்றது மாரியான ஒரு சமிக்ஞையும் சொல்லிட்டே வருது. அது எல்லாருக்கும் தெரியும். அவர் யாருக்கு வாக்களித்தாரு என்பது வந்து இல்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தெரிஞ்சதுக்காக சொல்ல வரல. ஆனா, நீங்க வந்து மறுபடியும் வந்து அத வந்து ஒரு இலைமறை காயா இருந்தத வந்து இப்ப நேரடியாவே வந்து சங்கீதா விவகாரத்த வந்து பெருசா ஆக்கிட்ட பிறகு, அப்போ இதெல்லாமும் வந்து விஜய வந்து அவருடைய கேரக்டர வந்து என்னதான் பழுதுபடுத்தியிருந்தா கூட, அவர் வந்து மனைவிக்கு கடன் குடுத்தேன், அப்பாவுக்கு கடன் குடுத்தேன்னு சொல்லியிருந்தாலும் கூட, அவருக்கான செல்வாக்கு ஒரு அளவு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த தேர்தல் நிரூபிச்சிருக்கு. ஒரு 15% விட கூடுதலாவே நெறைய இடங்கள்ல இளைஞர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா வேலை பார்த்தத நம்ம பார்த்தோம். இல்ல இது வந்து எப்படி அமையும்? அந்த ரிசல்ட் எப்படி அமையும்? அது வந்து இப்ப சாதனையா இருந்தா கூட, இந்த வாக்காளர்களுக்கு வந்து யாருக்கு சோதனை குடுக்க போறாங்க? எந்த கட்சிக்கு வந்து சோதனை குடுக்க போறாங்க? இல்ல அதாவது ரொம்ப கரெக்ட்டா சொல்லலாம் தான். இப்போ வந்து 160லேருந்து 170 இடங்கள் வரைக்கும் திமுகவுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இத வந்து யார எங்கிருந்து பிரிச்சார் அப்டின்னா, நெறைய இடங்கள்ல வந்து 2வது இடத்துல வந்து விஜய் வருவார். நிறைய இடங்கள்ல. அதாவது கொங்கு மண்டலத்திலேயே கூட வந்து அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. அது வந்து அதிமுகவை பின்தள்ளிட்டு கூட ஒரு 2ண்ட் பிளேஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஏன்னா, அது வந்து எடப்பாடி அவர்களுடைய தொகுதியிலேயே வந்து விஜய் ஆட்கள் வந்து 2 பேருமே சரியா மனு போட்டு அந்த வேட்பாளர் நிக்க முடியாம போன காரணத்த கூட, அத கூட வந்து விஜய் வந்து சரி பண்ணாரு. கு சுயேட்சையா ஒருத்தர் நின்னதுக்கு அவருக்கு நான் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி 234 தொகுதியிலும் நிக்கிறது மாரியான ஒரு சூழல ஏற்படுத்திட்டார். இல்ல ஆனா, அதிமுகவுக்கு மட்டும் தான் வந்து 2வது இடத்துல வந்து 3வது இடத்துலேருந்து தள்ளுவாரா? திமுக கூட்டணிக்கு அந்த மாரி சோதனை குடுக்க திமுக மாட்டாரா? கூட்டணி ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் வந்து முன்னால தான் இருக்கு. ஆனா, ஒரு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற முடியாதே தவிர, ஆனா 2வது இடமா, 3வது இடமாங்கிறத மாறி மாறியான வரும். ஏன்னா, போன முறை கோயம்புத்தூர்ல வந்து பிஜேபியே அதிமுகவை 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு தள்ளுச்சு. அந்த மாரியான சூழல் இப்போ வந்து தாவேகானால விஜய்னால அதிமுக நிகழும். நீங்க சொல்றது நாடாளுமன்ற தேர்தல சொல்றீங்க. ஆமா. அது 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 நிகழ்ந்தது. அதுபோல இப்ப இந்த முறை வந்து தாவேகானால அதிமுக 3வது இடத்துக்கு வர்றதுக்கான சூழல் ஒரு சில இடங்கள்ல இருக்கு. இருந்தா கூட வெற்றி வாய்ப்புன்னு பார்க்கும்போது 40லிருந்து 50% 50 இடங்கள் வரைக்கும் அதிமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த முறை வந்து காங்கிரஸை விட அதிகமான தொகுதிகள் பாஜக ஜெயிக்கும். ஏன்னா 4 தான் ஜெயிச்சிருந்தாங்க 2021ல. இந்த முறை ஒரு 11 சீட்டு வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பாஜகவுக்கு. டபுள் டிஜிட் சொல்றீங்க. டபுள் டிஜிட்ல வந்துருவாங்க. கிட்டத்தட்ட 10 அல்லது 11, 12க்குள்ள வந்துருவாங்க. ஆனா, இப்ப காங்கிரஸ் வந்து 28 சீட்டு வாங்கி, அவங்க வந்து மிகவும் குறைவான அளவுல அதாவது இவங்க நெருக்கு வட்டத்தில அதாவது பாஜகவா, காங்கிரஸா பக்கத்தில இருக்க மாரி தான் இருக்கும். அந்த அளவு தான் ஜெயிக்க முடியும். வெற்றி பெற முடியும். ஏன்னா, அதற்கான சூழல் தான் இருக்கு அதுல. இன்னொன்னு இதுல அதிகபட்சமா பார்க்குறோம்னா, பாமகவுக்கான அன்புமணி ராமதாஸுடைய வீச்சு பெரிய அளவுல இருக்கு. அதான் அதுல வந்து ஒரு ப ப கிட்டத்தட்ட 18 சீட்ல கிட்டத்தட்ட அவங்க 12 சீட்டுக்கு குறையாம வருவாங்க. பாமகவுக்கு வாய்ப்பு டபுள் இருக்கு. டிஜிட். ஆமா. டபுள் டிஜிட்ல வந்துருவாங்க. அதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அதுல. சோதனை கொடுக்க முயன்ற அவரு மருத்துவர் ராமதாஸ் உடைய இது வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணல. ஏன்னா சோதனை மேல் சோதனை யாருக்கு ஆமா. தான் வேதனைன்னு. அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. சசிகலா அம்மையார் கொண்டு வந்த அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் கழகம் வந்து பெரிய அளவுல நின்னா கூட, நான் ஓபிஎஸ் கூடவே திமுகவுக்கு போன உசிலம்பட்டி ஐயப்பன், அ அங்க சீட்டு தரலங்கிறதுக்காக திரும்பி வந்து சசிகலா கூட சேர்ந்து அந்த ஒரு தொகுதி உசிலம்பட்டி தொகுதியில் நின்னாரு. இன்னமும் நிறைய இடங்கள் நின்னாங்க. நின்னா கூட பெரிய அளவு செல்வாக்கு இல்ல. நோட்டா விட கம்மியா தான் வாங்குவாங்களா இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு சசிகலா அம்மையாருக்கோ, ராமதாஸுக்கோ ஓரளவு ராமதாஸுக்கு அளவுக்கு கூட ஒரு ஒரு சில இடங்கள்ல இருந்துச்சே தவிர, ஆனா சசிகலா அம்மையாருக்கு எந்த இடத்துலயுமே பெரிய அளவு செல்வாக்கே இல்ல. அது மிகவும் குறைவா தான் இருந்தது.
தேமுதிக வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு 10 சீட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தேமுதிக வந்து இன்னைக்கு இந்த இந்த முறை வந்து பிரேமலதா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு திமுகவினுடைய ஒரு அங்கமாகவே மாறி நிறைய இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணதை பார்த்தோம். அவங்க ஸ்டேஜ்ல வேறு விதமான பிரச்சாரமும் ஆமா, பண்ணாங்க. நிறைய பண்ணாங்க. நிறைய நிறைய அது வந்து அதிமுக தரப்புலையும் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இல்ல அது வந்து அவங்க நேரடியாவே பேசுனாங்க. ஏன்னா, ஆ தவழ்ந்து வாங்கின சீட்டு எடப்பாடிங்கிறதையும் அவங்க நேரடியாவே சொன்னாங்க. இல்ல அவங்க உதயநிதியும் பேசினாரு. அவங்க ராஜ்யசபா குடுக்கலங்கிறதையும் வந்து நேரடியாவே சொன்னாங்க அவங்க. அவங்க முதலமைச்சர் வச்சுக்கிட்டு சொன்னார்ல, தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா வந்து பாலியல் பிரச்சனை, அதே போல வந்து போதை பிரச்சனையை தவிர வேறு எதுவுமே வந்து அப்படின்னு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசியிருந்தாங்க. ஒரே ஒரு முறை பேசியிருந்தாங்க. அது வந்து மறுபடியும் அதுக்கு வந்து அவருக்கு அறிவுறுத்தப்பட்ட பிறகு அதை பத்தி பேசல எங்கேயுமே. ஆரம்ப காலத்துல ஒரு இடத்துல வந்து இயல்பாவே பேசுறது மாதிரி தானே. அவங்க அதிமுகல இருந்து திடீர்னு திமுகவுக்கு மாறினா இந்த ஷேடு மாற முடியல அவங்களால. அதனால வந்து திமுகவுக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனைனா பாலியல் பிரச்சனையும், இந்த போதை பழக்க பிரச்சனையும் தான் சொல்லி அவங்கள வச்சுக்கிட்டே பேசினது ஒரே ஒரு முறை பெரிய இஷ்யூ ஆச்சு, பிரச்சனையாச்சு. ஆனா அடுத்தடுத்த கூட்டங்கள்ல வந்து எடப்பாடியை இந்த அளவுக்கு தாக்கி பேசுவாங்களான்னு நினைக்கல பிரேமலதா. அந்த அளவுக்கு இறங்கி பேசினாங்க. எடப்பாடி அவர்களுமே வந்து ஸ்டாலினை வந்து இவ்வளவு தரக்குறைவாகவும் இறங்கி பேசியிருக்கக்கூடாது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு மாதிரி அந்த அநாகரிகமாக சில இடங்களில் பேசியிருந்தார். அது அது கூட ஆனால் அந்த நாகரிகத்தை வந்து திமுக கடைப்பிடிச்சது. நான் அப்படி அந்தளவுக்கு இறங்கி பேசலை. ஆனாலும் கூட இந்த இந்த அடிப்படையில் பார்க்கும் சிறிய கட்சிகளுக்கான பெரிய வரவேற்பு இந்த முறை அவ்வளவு இல்லைன்னு தான் சொல்ல தோணும். ஏன்னா திமுக வந்து கிட்டத்தட்ட 176 இடங்களில் நின்றுச்சு. ஏன்னா 159 இடங்களில் நேரடியாக உதயசூரியனும், மிச்சம் இருக்க தொகுதிகள் எல்லாம் தொகுதியெல்லாம் 176ல் 189 போக 27 இடங்களில் வந்து கூட்டணி கட்சிகள் நின்னாங்க. அது உதயசூரியன் சின்னத்திலே நின்னாங்க. அதனால் அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருந்தது. பானை சின்னத்தில் நின்ன 6+2, அதாவது 6 எஸ்சி தொகுதி, 2 பொது தொகுதியில் நின்ன விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த முறை 4 தொகுதிகள் வந்தாலே பெரிய விஷயம்தான். நான் அவ்வளோதான் வர முடியுன்ற மாதிரியான சூழல் இருக்குது. கம்யூனிஸ்ட்டுகள் வந்து குறைச்சி கொடுத்தா கூட அதுலேருந்தும் குறைவாங்க அவங்க. சீட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5 கொடுத்த இடத்துல 3 தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான கட்டாயத்தில் இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கொஞ்சம் ஒரு இடத்துல 4 இடத்துல வரலாம். அவ்வளோதானே தவிர வேறு வகையில் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகளை எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னொரு பெரிய அபாயகரமான ஒரு விஷயம், விஜய் கட்சி 3வது கட்சியாக வந்தால் கூட ஒரு மாற்று அவசியம்ங்கிறத வந்து மக்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதில் இந்த பழைய கட்சிகள் அதிமுக திமுக இல்லாத 3வது அணிக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக ஒரு சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. ஒரு அறிகுறி. ஆமாம், அதை நம்ம புரிஞ்சுக்க தான் வேணும். ஆளுங்கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ வர காலத்தில் புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தினா தான் மக்கள்கிட்ட இது பண்ண முடியும். வெறும் இலவசங்களை மட்டுமே கொடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். நிகழ்ச்சியை பங்கேற்று பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்தமைக்கு இதயங்கனது இடைநன்றி. நன்றி, வணக்கம்.